மகர ராசி. மகர ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுடைய தசமஸ்தானாதிபதி 5ஆம் வீட்டதிபதி நீச்சமாகிறதுனால ஏதாவது பாதிப்பா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆக்சுவலாக நீச்சம் ஆகக்கூடாது. ஆனால் இப்போ உங்களுக்கு எதனால் நல்லது நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக, ஏன்னா சனி 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, சனி 5ஆம் வீட்டதிபதியான சுக்கிரனை பார்க்குறாரு. ஸோ 2 இடமும் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால ரெண்டும் கெட்டு போகிறது. ஸோ ரெண்டும் கெட்டு போகிறதுனால உங்களுக்கு பாதிப்பு வரணும். ஆனால் அந்த சுக்கிரன் நீச்சமாகிறதுனால அது கெட்டுப்போன ஒரு கிரகம் நீச்சமாகிறதுனால கெடுதலை தரும். கெட்டவன் கெட்டு போகிறான். எங்களுக்கு கெட்டவன் கிடையாதே சார். ஆமாம், கெட்டவன் கிடையாது. ஆனால் கெட்டு போகிறான்ல, சனியாக நீச்சமாயிட்டு அந்த கெட்டு போன கிரகத்தை சனி பார்க்குறார். இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கான அமைப்பு வருது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. வியாபார செழிப்புத்தன்மை ஏற்படும். ஆனால் வியாபாரத்தில் இப்போ நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. நஷ்டம் இருக்கும், ஆனால் நஷ்டமாக இருக்காது. அது ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கறது 10 ரூபா எதிர்பார்ப்பீங்க, ஆனால் வரது 6 ரூபா தான் வரும். மீதி 4 ரூபா அங்கே பெண்டிங் கிரெடிட்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வர வேண்டிய பணம் கடனில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கடனை ஜாஸ்தி பண்ணாதீங்க. ஏன்னா இதில் இப்போ செவ்வாயும் 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4ஆம் வீட்டு அதிபதி 6இல் இருப்பதன் மூலமாக ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரனும் நீச்சமாக இருக்கார், யோகாதிபதியும் நீச்சமாக இருக்கார், 6ஆம் வீட்டு அதிபதியும் நீச்சத்துக்கு பக்கத்தில் 6ஆம் இடத்துல இருக்கிறனால உடல் ரீதியான சங்கடங்கள் தலை தூக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு, சில பேர்த்துக்கு பாருங்கன்னா இருமல் வந்ததுன்னா யூரின் வரும். அவங்களுக்கு இருமினாங்கனாலே யூரினரி பிளாடர்லேருந்து யூரின் வரும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது சங்கடம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரன் இந்த மறைவு ஸ்தானத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறார். 7ஆம் இடத்திற்கு குரு சம்மந்தப்பட்டிருக்கார். 7ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்கார். ஆக்சுவலாக நல்லது தான் பண்ணணும். ஆனால் இந்த குரு உங்களுக்கு பண்ணக்கூடிய நல்லது, ஏன்னா அவர் பாதகாதிபதி, அவர் பண்ணுறதை விட சுக்கிரன் யோகாதிபதி பண்ணக்கூடிய கெடுதல் உங்களுக்கு சங்கடத்தை தரும். ஆனால் அவர் தான் கெட்டு போகலையே சார், கெட்டு போயிருக்கார், கெட்டு போயிட்டு சனியால் பாருங்க இல்லாமல் எல்லாமே கரெக்டு தான். ஆனால் இந்த சுக்கிரன் உங்களுக்கு சுகத்தை கொடுக்காத வகையில் இருப்பார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரிகள், கலைத்துறை நண்பர்கள், இந்த மீடியாவில் இருக்கிறவங்க, பொட்டிக் நடத்துகிறவங்க, ட்ரெஸ் பொட்டிக் நடத்துகிறவங்க, அதே மாதிரி பெண்கள் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதலீடுகள் அதிகப்படும் சூழ்நிலை. எனக்கு முதலீடு தேவை சார், எனக்கு பணம் பத்தலை சார் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்க. பண முதலீடுகளுக்காக கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். அந்த கடனை யார்கிட்ட வாங்குறதுன்னு இருக்குது. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆள், வாங்குகிற ஆள் நல்லவராக இருந்தால் பரவாயில்ல, பேங்க்காக இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் ஒரு கந்து வட்டிக்காரர் இல்லை ஒரு மீட்டர் வட்டிக்கார்ட்ட போய் வாங்கினீங்கன்னா, ஸோ அதனால் எந்த இடத்துல வாங்குறீங்க அப்படிங்கிறத யோசித்து செயல்படுவது நல்லது. நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தும். எங்கள் வருமானமே இல்லையா, நிலத்தில் போய் முதலீடு பண்ணுறது. ஆமாம், ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி நீச்சஸ்தானத்தை நோக்கி போகிறார். நிலத்துக்காக நீங்கள் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நிலத்தை அடமானம் வச்சு கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் என்னோடய லேண்டு சென்னையிலேருந்து சென்னைக்கு மிக அருகில், திருச்சி தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது சார் அப்படின்னா, அந்த இடத்த கூட நிலத்தை அடமானம் வச்சு நீங்கள் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நில அடமானம் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். ஆனால் ஓரளவுக்கு வியாபாரத்துக்கான பண முதலீட்டை தரும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகள் விஷயத்தில் சற்று சங்கடம் சந்திக்கிறதுக்கான நேரம் இது. படிக்கிற குழந்தைங்க தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றத்தை சந்திப்பார்கள். அதனால் குழந்தைகள்கிட்ட நீங்கள் ரொம்ப கத்தி கோவப்பட்டு அடித்து பிரயோஜனமே கிடையாது. அந்த குழந்தைகளை தட்டி கொடுத்து தான் கொண்டு போகணுமே தவிர அவங்கள மிரட்டியோ அடித்தோ படிக்க வைக்கலாம்னு நினச்சிங்கன்னா இன்னும் டீப்பன் ஆகுமே தவிர அது டெவலப் ஆகாது. அதனால் படிப்பில் தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலேஜ் படிக்கிறவங்க திடீர்னு ஏதாவது ஒரு ரீசன்னால் வேலையை படிப்பை விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான பரிகாரம், அதாவது மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா, முன்னோர் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். முன்னோர்களுக்கு திதி கொடுக்கல அப்படின்னா கொடுத்துட்டு வாங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள்.